கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 33வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் ஒரு பழமும் ஒரு பூவும் இருப்பதாக. இந்த வசனத்திலே நாம் ஒரு பூக்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்க அந்த வார்த்தை சொல்லுகிறது பூக்கள் அல்ல, பூ என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்க வார்த்தை சொல்லுகிறது, இங்க சொல்லப்படுகிற பூ எப்படிப்பட்ட பூவாய் இருக்கிறது? மொக்குகளாய் இருந்தது பூவாய் மாறினதை குறித்து அந்த வசனம் சொல்லுது. 3 மொக்குகளும் ஒரு பூவும் என்று சொல்லப்படும். இன்றைக்கு நம்முடைய தேவ செய்தியின் தலைப்பு மொக்குகளும் பூக்களும் அல்லது மொக்குகளும் பூவும் என்பதுதான் நம்முடைய தேவ செய்தியின் தலைப்பாய் காணப்படுகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, மொக்குகள் அங்கு காணப்படுகிறதாம். எங்கு இந்த மொக்குகள் காணப்படுகிறது? அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, குத்து விளக்குகளில் கிளைகளில் காணப்படுகிற மொக்குகள். குத்து விளக்கின் கிளைகளிலும் குத்து விளக்கின் தண்டுகளிலும் காணப்படுகிற மொக்குகளை குறித்து அந்த வார்த்தை சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. நாம் யாவருக்கும் அறிந்ததுதான், இந்த குத்து விளக்குகள் எங்கு காணப்படுகிறது? தேவனுடைய கூடாரத்தில் கர்த்தர் வைப்பதற்காய் நியமித்த இந்த குத்து விளக்கை காட்டுகிறது. இந்த குத்து விளக்கின் விசேஷம் என்னவென்றால், இந்த குத்து விளக்கை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், தேவன் அவனுக்கு மோசேயின் இடத்துல அந்த குத்து விளக்கை குறித்து சொல்லும் பொழுது அவன் இடத்துல சொல்லுகிறார், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. இந்த குத்து விளக்கு மோசேக்கு ஒரு எச்சரிப்பின் அடையாளமாய் காணப்பட்டது. அவனுக்கு மலையிலே இருக்கும் பொழுது கர்த்தரோடு அவனை முகமுகமாய் கர்த்தரோடு அவன் பேசும் பொழுது கர்த்தர் தேவனுடைய கூடாரத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த கூடாரத்தை குறித்து சொல்லும் பொழுது அங்கு ஒரு பகுதியாய் காணப்படுகிற இந்த குத்து விளக்கை குறித்து சொல்லி அது எப்படியெல்லாம் இருக்கும் என்று தரிசனத்துல கர்த்தர் ஒரு படம் போட்டு காண்பித்து விட்டார். அவர் தரிசனத்துல இந்த படத்தை காண்பித்து அவன் பூமிக்கு கீழே, அதாவது மலையிலிருந்து இறங்கி வந்து ஜனங்களோடு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் மலையிலே உனக்கு காண்பித்த படத்தின்படி அப்படியே நீ செய்யணும். இது உனக்கு ஒரு எச்சரிப்பாயிருப்பதாக. இதில் இருக்கிற ஒரு சின்ன பூ கூட, ஒரு கூட நான் உனக்கு என்ன கொடுத்தனோ என்ன காண்பித்தனோ அதன்படியே காணப்படும் சொல்லுகிறது. இந்த குத்து விளக்கு தேவனுடைய கூடாரத்திலும் ஆலயத்திலும் மிகவும் விசேஷமானதாய் காணப்படுகிறது. மிகவும் விசேஷமானதாய் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. அவர் தேவன் திரும்ப சொல்லுகிறார் பாருங்க, இதை செய்வதற்கு நீ எச்சரிக்கையாயிரு. நீ இதை நான் கொடுத்த மாதிரியின்படி செய்வதற்கு நீ எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். சரி, ஏன் இதை கர்த்தர் இவ்வளவு எச்சரிப்பாய் சொல்லுகிறார்? எதற்காக இதை கர்த்தர் இவ்வளவு காரியம் இவ்வளவு எச்சரிப்பாய் மோசேயின் இடத்திலே இந்த குத்து விளக்கை குறித்து சொல்லும் பொழுது நீ ரொம்ப கவனமாய் இருக்கணும். உன் ஞானத்தின்படி நீ செய்யாத, அல்லது நீ சொல்லுகிற அந்த கொள்வர்கள் அந்த செய்கிறவர்கள் அவர்கள் விருப்பப்படி செய்யாமல் நீ மிகவும் எச்சரிக்கையாய் இரு என்று கர்த்தர் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், இதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெளிப்படுத்தலின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே நீங்க வாசிங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுகிறது, 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. 7 குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இங்கு சொல்லப்படுகிற இந்த 7 குத்துவதற்கு நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறவர் யார் என்று நீங்க பாத்தீங்கன்னா அது தேவனுடைய பரிசுத்தாவியானவரை குறிக்கல, இது கிறிஸ்துவை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. இங்கு சொல்லப்படுகிற வார்த்தை கிறிஸ்துவை குறிக்கிறதாயும் கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறவை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா
அங்கு கிறிஸ்துவுக்கு மனுஷ ரூபத்துக்கு ஒப்பானவர் உலாவிக் கொண்டிருக்கிறதை, அதன் மத்தியில் இருக்கிறதை நான் கண்டேன் என்று அங்கு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த குத்து விளக்கை ஏன் தேவன் நியமிக்கிறார், ஏன் எச்சரிப்பாய் கொடுக்கிறார் என்றால், அது தேவனுடைய கூடாரத்திலே கிறிஸ்துவின் அடையாளமாய் காணப்பட்டது. கிறிஸ்துவின் அடையாளமாய் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது வைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. சரி, இந்த குத்து விளக்கிலே அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது அந்த மொக்குகளை குறித்து நாம் பார்க்கிறோம். மொக்குகள் என்றால் என்ன அர்த்தம் என்று நாம் பார்த்தோம் என்றால், அது பூ மலர்வதற்கு முன்பாக மூடி, அந்த இதழ்கள் எல்லாம் மூடி இருக்கல்லவா, அந்த பூ மூடின தன்மையில் இருக்கல்லவா, அதுதான் மொக்குகளாய் காணப்படுகிறது. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால், பூவினுடைய இளமை நிலைமை, அதாவது இளமை பருவத்தை தான் இந்த மொக்குகள் என்று சொல்லுகிறது. இந்த மொக்குகள் தான் நம் மொட்டு என்று சொல்லுவோம். அந்த மொக்குகள் தான் அப்படியே ஒரு காலம் வந்த உடனே, ஒரு நாள் வந்த உடனே அது அப்படியே விரிஞ்சு மலர்ந்து பூக்களாய் அழகாய் மற்றவர்களுக்கு வாசனை கொடுக்கிறதாகவும் மற்றவர்கள் பார்வைக்கு இன்பமான பூக்களாய் அது மாறுகிறது. அது வர்றதுக்கு முன்பாக இந்த மொக்குகளின் அனுபவம் அதுக்கு காணப்படுகிறது. இதை எதற்கு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் என்றால், குழந்தையின் அனுபவத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். குழந்தையின் அனுபவத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்ப மொக்குகள் என்பது தேவனுடைய சபையிலே கிறிஸ்துவுக்குள்ளாய் நம் குழந்தையின் அனுபவத்திலே இருக்கிறதை காட்டுகிறது. குழந்தையின் அனுபவத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை குறிக்கிறது தான் இந்த குத்து விளக்கிலே காணப்படுகிற முக்குகளாய் காணப்படும். ஆனா இதுல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? அங்கே காணப்படுகிற மொக்குகளுக்கும் பூவுக்கும் இருக்கிற விசேஷம் என்ன தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுகிறது, 3 மொக்குகளும் ஒரு பூவும். 3 மொக்குகளும் ஒரு பூ. 3 மொட்டுகளாய் இருந்தது ஒரே பூவாய் மாறுகிறது. அதுதான் இந்த மொக்குகளுடைய விசேஷம். இந்த 3 மொக்குகள் 3 பூக்களாய் மாறல. இந்த 3 மொக்குகளை ஒரு பூவுக்கு கர்த்தர் அடையாளமாய் காட்டுகிறார். அல்லது இந்த 3 பூக்கள் சேர்ந்தது ஒரு பூவாய் மாறுகிறது. அது எது தெரியுமா? வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வார்த்தை சொல்லுகிறது, 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். இந்த 3 மொக்குகள் ஒரே மலர்கள் என்பது என்ன? அந்த 3 மொக்குகள் சேர்ந்தது ஒரு சபையாய் மாறுகிறது. சபை என்பதற்கும் தேவனுடைய ஆலயம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாமே தேவனுடைய ஆலயம். ஆனா பேதுருவை குறித்து இயேசு சொல்லுகிறார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, சபை என்பது ஒண்ணுதான், அல்லது தேவனுடைய ஆலயமும் சபையும் ஒன்றுதான் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. தேவனுடைய ஆலயம், புதிய ஏற்பாட்டை பொறுத்தளவு தேவனுடைய ஆலயம் என்பது ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தை குறிக்கிறது. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த மனுஷனுடைய காரியத்தை குறிக்கிறது. அவனிடத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்தை குறிக்கிறது. ஆனால் சபை என்பது என்னன்னா, கொஞ்சம் கூட்டங்கள் சேர்ந்து, அதாவது இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்பட்ட மனுஷர்கள் ஒன்றாய் சேர்ந்து வருகிறார்கள் அல்லவா, சேர்ந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள் அல்லவா, சேர்ந்து வந்து கர்த்தருக்குள் ஒன்றாய் வாழுகிறார்கள் அல்லவா, அதுதான் சபை என்று அழைக்கப்படுகிறது. அதனாலதான் 1 கொரிந்தியர் 3:16 பார்க்கிறோம், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுது. ஆனா அதே தேவன், அதே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தல எழுதும் பொழுது 1வது அதிகாரத்தில் எழுதும் பொழுது 7 சபைகள் என்று சொல்லி ஒவ்வொரு ஊரில் காணப்படுகிற சபையை குறித்து எழுதுகிறார். உதாரணத்திற்கு நீங்க வாசித்தீங்க என்றால் அதே வெளிப்படுத்தல் 2:11 வாசித்து பார்த்தீங்கன்னா, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், அதாவது எபேசு சபையிலே காணப்படுகிற ஜனங்களை குறித்து அந்த வார்த்தை எழுதுகிறது.
அந்த ஜனங்களில் காணப்படுகிற அந்த சபையில காணப்படுகிற தேவனுடைய ஆலயங்கள் ஒன்றாய் இணைந்து வருகிறது அல்லவா, அந்த சபையை குறித்துள்ளது. அப்ப சபை என்பது வேறு, தேவனுடைய ஆலயம் என்பது வேறு. தேவனுடைய ஆலயம், மீண்டும் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆலயம் என்பது நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம். ஆனால் சபை என்பது தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாய் கூடி ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்கள் அல்லவா, ஒருமித்து கர்த்தரை துதிக்கிறார்கள் அல்லவா, அதுதான் தேவனுடைய சபையாய் மாறுகிறது. சரி, இந்த வார்த்தை சொல்லுகிறது 3 மொட்டுகளும் ஒரு சபையாய் மாறுகிறதா, அல்லது 3 மொட்டுகள் ஒன்றாய் இணையும் பொழுது அது சபையிலே பூக்கிற பூக்களாய். சொன்னேன், இந்த 3 மொட்டுகள் என்பது 3 அனுபவத்தை நம்மளை கர்த்தர் எப்படி அழைக்கிறார் இருக்கும்படி கர்த்தர் அழைக்கவில்லை. அந்த மொக்குகளின் அனுபவங்கள் பூக்களின் அனுபவமாய் மாறும். மொக்குகளின் அனுபவம் இருக்கிற வித்தியாசம் நமக்கு நன்றாய் தெரியும். மொக்கு அல்லது மொட்டுகள் என்பது அது பூக்கள் அப்படியே இதழ்கள்லாம் சேர்ந்து மூடி இருக்கிற அனுபவம். அது பக்கத்துல போனீங்கன்னா எந்த காரியத்தையும் நீங்க மணந்து ரொம்ப ஷார்ப்பா நீங்க மோந்து பார்த்தா அதனுடைய வாசனை உங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல இந்த மொட்டுகள் இடத்துல அதன் நிமித்தமாய் அது பரவி பெருகவும் முடியாது. அது கிளையிலிருந்து விழுந்துச்சுன்னா அதோடு அது மரித்து போகும். அந்த மொக்குகள் இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மொக்குகள் பார்ப்பதற்கு ரொம்ப இன்பமாகவோ பார்ப்பதற்கு அழகாவோ இருக்காது. தன்னை மறைத்து கொண்டு, அந்த பூக்கள் மறைத்து கொண்டு இருக்கிற அனுபவத்துகள். ஆனா ஒரு பூவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பூக்கு வண்டுகள் பறந்து வரும். ஏனென்றால் அதுல இருக்கிற தேனியை குடிக்கிறதுக்காக, அந்த இனிப்பை குடிக்கிறதுக்காக. பூக்களை மனிதர்கள் பறித்து தங்களுடைய தலைகளிலோ அல்லது தங்களுடைய வீட்டுகளிலே வைத்துக் கொள்வார்கள். காரணம் என்னவென்றால் அது ஒரு நல்ல பார்ப்பதற்கு இன்பமாகவும், 2வது அது இருக்கிற இடத்துல ஒரு நல்ல பிளசன்ட் ஃபீலிங்கை கொடுக்கிறதற்காகவும், 3வது அதன் இடத்திலிருந்து வருகிற வாசனைகள் அந்த இடத்தை நிரப்புகிறதுக்காகவும். எந்த வீட்டிலையும் மொட்டை தூக்கி வைக்க மாட்டாங்க, பூக்களை தான் தூக்கி வைக்கிறவர்களாய் காணப்படுவார். அப்ப இது எதை காட்டுகிறது? கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் அழைக்கப்பட்ட பொழுது ஒரு மொட்டாய் தான் இருந்தோம். கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்குள் மறைந்து யாருக்கும் பார்வைக்கும் தெரியாதவர்களாய் நாம் காணப்பட்டோம். ஆனால் நம்முடைய ஜீவியம் அப்படியே இருந்து போயிடக்கூடாது, மறைந்த அனுபவத்திலே இருந்து போயிடக்கூடாது. கர்த்தருக்காய் நாம் பிரகாசிக்கிறவர்களாய் நாம் மாறணும். கர்த்தருக்காய் பரவி விரிகிறவர்களாய் நாம் மாறணும். கர்த்தருக்காய் உருவாக்கப்பட்டு மற்றவர்களுக்கு இன்பமான வாசனை கொடுக்கிறவர்களாய் மாறணும். மற்றவர்களுக்கு இன்பமான அடையாளமாய் மாறணும். மற்றவர்கள் பார்வைக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவர்களாய் நாம் மாறணும். இதுதான் இந்த வசனத்தினுடைய விளக்கமாய் காணப்படுகிறது. அப்ப குத்து விளக்கிலே காணப்படுகிற மொட்டும் பூவும் எதை காட்டுகிறது? மொட்டு ஒரு காலத்திலே கண்டிப்பாய் பூவாய் மலர வேண்டியதை காட்டுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது? ரட்சிக்கப்பட்ட புதுசிலேயே இருந்த அனுபவத்திலே இன்னைக்கு நம்ம காணப்படுறோமா? இன்னைக்கு நான் சொல்றேன், நான் கர்த்தருக்குள்ளாகவே மறைந்திருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் கிறிஸ்தவன் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் வேதத்தை வாசிக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. நான் யார்கிட்டையும் போய் சுவிசேஷம் சொல்ல மாட்டேன், என் சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி ஒரு குழந்தையின் அனுபவத்திலே நாம் காணப்படுகிறோமா? அது மொட்டின் அனுபவமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த மொட்டு பூவாய் மாறணும். அந்த மொட்டு பூவாய் மாறணும். நம்முடைய குழந்தையின் அனுபவம் ஒரு பரவி விரிகிற பூவின் அனுபவமாய் மாறணும். அப்படி மாறினாதான் அது அநேக வண்டுகளையும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இந்த மொட்டு பூவாய் மாறினாதான் அந்த பூ காயாய் கனியாய் மாற முடியும். இந்த மொட்டு பூவாய் மாறாவிட்டால் ஒரு காலமும் அதிலிருந்து விருத்தி வராது. ஒரு காலம் அதிலிருந்து எந்த ஒரு சந்ததியும் எழும்பவும் முடியாது. மொட்டின் அனுபவங்கள் பூக்களாய் மாற வேண்டியது அவசியமாயிருக்கு. சரி, இந்த வசனம் சொல்லுகிறது 3 மொட்டுகள் என்று சொல்லுகிறது.
3 மொட்டுகள் ஒரு பூவாய் மாறினது என்று சொல்லுகிறது. அப்ப ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த 3 மொட்டுகள் எதை காட்டுகிறது? எதிலிருந்து நாம் பூக்கிறவர்களாய் மாறணும் என்பதை நாம் தேவ சமூகத்திலே தியானித்து நாம் செபிப்போமாக. அந்த வார்த்தை சொல்லுகிறது 3 மொட்டுகள். நான் ஏற்கனவே சொன்னேன், மொட்டுகள் முக்குகள் என்பது குழந்தையின் அனுபவத்தை காட்டு. அப்ப 3 குழந்தையின் அனுபவங்கள் இன்றைக்கு பூக்கிறதாய் மாறணும். 3 குழந்தையின் அனுபவங்கள் பூக்கிற அனுபவத்திற்குள்ளாய் கடந்து போகணும். அப்ப அந்த 3 பூக்கள், 3 குழந்தையின் அனுபவம் என்னென்ன, எந்தெந்த காரியத்திலே நாம் புருஷர்களாய், எந்தெந்த காரியத்திலே நாம் பூக்களாய் மாற வேண்டும் என்று தியானிப்போமாக. முதலாவதாக, எதிலே நாம் பூக்கிறவர்களாய் மாறணும், எதிலே நம்முடைய மொட்டின் அனுபவங்கள் மாற்றப்படணுமா? வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள். முதலாவது, நாம் எதிலே தேறினவர்களாய், எந்ததிலே குழந்தைகளாய் இருக்கக்கூடாதாம், எந்த மொட்டின் அனுபவத்திலிருந்து நாம் மாற்றப்படணுமா? புத்தி என்கிற மொக்குகளின் அனுபவத்திலிருந்து நாம் மாற்றப்படணும். புத்தியிலே நாம் குழந்தைகளாய் ஒருபோதும் காணப்படக்கூடாது. அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, புத்தியிலே நீங்கள் தேறினவர்களாயிருங்க. புத்தியிலே தேவ சமூகத்திலே நீங்க வந்திருக்கிறவங்க, தேவ பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள், புத்தியிலே ஒருபோதும் நீங்கள் குழந்தைகளாயிராதீங்க. இந்த புத்தி என்பது என்ன? புத்தியை குறித்து நீங்க வேதத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கங்கள் இருக்கு. ஆனா இங்கு சொல்லப்படுகிற புத்தி என்பது ஒரு அனுபவத்தை காட்டுகிறது, வாழ்க்கையின் நடைமுறையில் இருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப இந்த புத்தி எதை காட்டுகிறது? இந்த புத்தி எதை சுட்டி காட்டுகிறது என்று நாம் வேதத்திலே வாசித்தோம் என்றால், ரோமர் புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லுகிறது, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கு 2 காரியத்தை இந்த வசனம் புத்தி என்று சொல்லுகிறது. என்னென்ன காரியம்? 1, உங்களுடைய கீழ்ப்படிதல். 2வது, நன்மை செய்தல். கீழ்ப்படிதல், நன்மை. நாம் எதிலே தேறினவர்களாய் இருக்கணும்? புத்தியிலே தேறினவர்களாய் இருக்கணும். புத்தியிலே விரிந்தவர்களாய் பூக்களை போல காணப்படணும். அந்த புத்தி என்பது என்ன? 1, கீழ்ப்படிதலை எல்லாருக்கும் தெரிந்தவர்களாய் நாம் காணப்படணும். 2வது, நன்மையிலே நாம் தேறினவர்களாய் நாம் காணப்படும். இங்கு சொல்லப்படுகிற கீழ்ப்படிதல் என்பது என்ன? இது கர்த்தருக்குள்ளாய் நாம் கீழ்ப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. ஒரு தேவ பிள்ளை தான் புத்தியில தேறினவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியலாம். ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க, ஒரு பெற்றோர் போய் அந்த குழந்தைகிட்ட சொல்லாங்க, ஒரு காஃபி அங்க இருக்கு, ஒரு டேபிள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்கமே. அந்த டேபிள்ல அந்த குழந்தையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு, இல்ல விளையாண்டுகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டேபிள்ல உட்காந்து நமக்கு அந்த காஃபியை வச்சுட்டு அங்க பக்கத்துல போய் ஏதோ ஒண்ணு எடுக்க போறோம். அப்ப அந்த குழந்தைகிட்ட அந்த பெற்றோர் சொல்றாங்க, கவனமா இரு, இதுல காஃபி இருக்கு, நீ விளையாடுறேன்னு சொல்லி தட்டிறாரு. அந்த குழந்தை என்ன சொல்லும்? சரி என்று சொல்லும். சில இன்னும் சின்ன குழந்தைகளா இருக்கிறது என்ன சொல்லும்? ஒண்ணுமே கண்டுக்கூடாது, அது விளையாண்டுகிட்டே இருக்கும். ஆனா இந்த பெற்றோர்களுடைய நினைப்பு அந்த இடத்தை விட்டு விலகி போனாலும் அந்த காஃபிய அந்த டீயை தட்டி விட்டுருமோன்னு சொல்லி அதிலேயே கவனப்படுறோம். சில நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் நீங்க குழந்தைகிட்ட சொல்லிட்டு வந்தாலும் திரும்ப அவர்களை அறியாமலே அல்லது சில நேரத்துல விளையாட்டு எண்ணத்துல அதை அப்படியே தொட்டு தள்ளி விட்டுருவாங்க, அல்லது அறியாம அதை தட்டி விட்டுருவாங்க. இது எதை காட்டுது? நீங்க என்னதான் குழந்தைகிட்ட எத்தனை முறை நீங்க சொன்னாலும் அது தன்னுடைய ஆர்வத்தின் நிமித்தமாகவும், தன்னுடைய காரியங்கள் நிமித்தமாகவும், தன்னுடைய வளர்ச்சி கொண்டிருந்த நிமித்தமாகவும் அது கீழ்ப்படிவதற்கு ரொம்ப தாமதமாகும். அநேக நேரம் அது கீழ்ப்படியாமல். இது குழந்தையின் அனுபவம். அதே நேரத்துல ஒரு நல்ல வளர்ந்த நல்ல ஒரு புருஷனிடத்துல
ஒரு சிறியனிடத்துல, நல்ல வளர்ந்தவர்களிடத்துல, அனுபவமிக்கவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா, அவங்ககிட்ட நீங்க சொல்லாமலே அதுல அவங்க கவனமா இருப்பான். இல்லைன்னா நீங்க சொல்லிட்டு போனீங்க, நீங்க கவனமா இருந்து இங்க நான் காஃபி வச்சிருக்கேன் நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா, என்னதான் நடந்தாலும் அதை அவங்க தட்டியே விட மாட்டாங்க, அதை பாதுகாக்கத்தான் முற்படுவாங்க. காரணம் என்ன? அங்க இருக்கிற மனுஷன் சொல்லிட்டா இது காஃபி கீழே விழுந்தா இது ஆயிரும் தெரியும், அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே போலதான் நம்முடைய தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலாயிருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறதற்கு ஆம் என்றும் அப்படியே செய்கிறவர்களாய் நாம் காணப்போம். ஆனா ஜீவியம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தர் சொல்லுகிறத விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தை தெரிஞ்ச பின்பும் அதை அப்படியே விட்டு விலகிட்டு இன்னொரு காரியம் நமக்கு விருப்பமானதை நாம் செய்கிறதை காட்டுகிறோம். நமக்கு விருப்பமான அனுபவத்திலே கடந்து போகிறதை காட்டுகிறோம். இதை சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு நினைப்பூட்டுகிறார். நான் ஈக்குவடார் தேசத்துல இருக்கும்போது நாங்க ஒரு டைரக்டர் ஃபர்ஸ்ட் போன புதுசுல ஒரு வைபவம்ல நான் பைபிள் டீச் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த பைபிள் டீச் பண்ணுகிற அந்த ஸ்கூலோட டைரக்டர் எங்களுக்கு அவங்க மூலமா தான் நம்ம அங்க போயிருந்தோம். ஒரு 5 மாதங்கள் என்று நினைக்கிறேன், 5 மாதங்கள் கடந்த பின்பு எங்களோட ஃபீல்டு மினிஸ்ட்ரிக்கு நாங்க 4 மாதங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல்டு மினிஸ்ட்ரிக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஒரு புதுசா ஒரு ஃபேமிலி வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க வேற ஒரு தேசத்துல இருந்து நாங்க இருக்கிற ஈக்குவடார் தேசத்துக்கு வந்து கர்த்தர் எங்களை அழைத்தான்னு சொல்லி வந்தாங்க. வந்து ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி எல்லாரோட நல்ல கேஷுவலா இருந்தாங்க. எங்களுக்கு அவளோட நேரத்தை செலவழிக்க டைம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஃபீல்டு மினிஸ்டர் போனோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊர்ல இருப்போம். ஒவ்வொரு ஊருக்கு இடையில நீங்க பாத்தீங்கன்னா 7-8 மணி நேரம் பஸ்லயே நம்ம டிராவல் பண்ணி தான் இன்னொரு இடத்துக்கு போகணும். சில இடம் அது பனிப்பிரதேசமா இருக்கும், 1 டிகிரி பனிப்பிரதேசமா இருக்கும். சில இடம் 40 டிகிரி வெயில் அடிக்கிற நல்ல வறண்ட இடமா இருக்கும். சில இடத்துல நல்ல மலைப்பாங்கான இடங்களா இருக்கும். அது ஒவ்வொரு வாரம் எங்களுக்கு எங்கெல்லாம் ஊழியம் நியமிக்கப்பட்டிருக்கோ அங்க ஒரு டீமா நாங்க போவோம். ஒரு 8 to 14 பேர் டீமா நாங்க அங்க போய் அங்க கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி அங்க வருகிற டீம் மெம்பர்ஸ்க்கு நாங்க ட்ரைனிங் கொடுப்போம். அந்த ட்ரைனிங்ல நான் டீச்சரா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப அங்க அந்த புதிதா இந்த ஃபேமிலிட்ட நிறைய ஒரு 2 நாள் தான் பேசிட்டு அடுத்த நாள் நாங்க கிளம்பி போயிட்டு வந்துட்டோம். வந்து ஒரு 2 மாசம் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு அந்த டைரக்டர் இருக்கிற அந்த ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து எல்லா காரியங்கள்லாம் பேசி டீப்ரீஃபிங் எல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த டைரக்டரோட நாங்க உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த வந்த புதிய ஃபேமிலிட்ட நீங்க ரொம்ப எச்சரிக்கை. அந்த ஃபேமிலிட்ட நாங்க அதிகமா பழகல, அவர்களை பத்தி எங்களுக்கு அதிகமாவும் தெரியாது. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாங்க ஓப்பனா சொல்லிட்டோம். டைரக்டர் மட்டும் கூப்பிட்டு ஷைனி மூலமாய் கர்த்தர் பேசினாரு, இங்க மூலமாய் கர்த்தர் வார்த்தையை கொடுத்தாரு. இந்த 2 தரிசனத்தையும் வார்த்தையை சொல்லி தேவன் இதை சொல்லுகிறார், நீங்க எச்சரிக்கையா இருங்க, நீங்க கவனமா இருங்கன்னு சொல்லி டைரக்டர்கிட்ட சொல்லியாச்சு. நாங்க சொன்ன போது அந்த டைரக்டர் என்ன நினைச்சாங்கன்னா, அவங்களும் ஒரு ஃபேமிலியா வந்திருக்கிறாங்க, அவங்களும் வேற நாட்டுல வந்திருக்கிறதுனால நாங்க பொறாமையில சொல்றோம்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. 2வது நாங்களும் கர்த்தர் வார்த்தையை சொல்லிட்டோம், திரும்பியும் கூப்பிட்டு சொல்லியாச்சு, அமைதியா விட்டாச்சு. ஏன்னா எங்க மேல அது ரீமார்க்கா மாறுதுன்னு சொல்லி நாங்க அமைதியா விட்டுட்டோம். அமைதியா விட்டு கொஞ்ச நாட்கள் போச்சு. அந்த இடத்துல இருந்து கர்த்தர் எங்களை வெளியில கொண்டு வந்தார். அந்த ஃபேமிலியோடு இவங்க இணைந்து ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. இந்த டைரக்டர் ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி $600 இருக்கிற வீட்டை மாத்தி $2000, அதாவது 1 லட்சம், கிட்டத்தட்ட 85,000 வாடகை கொடுத்த இடத்தை விட்டுட்டு இந்த குடும்பம் சொன்னார்கள், எங்களுக்கு அனுபவம் இருக்கு, 10 வருஷம் அனுபவம் இருக்குன்னு சொன்னதுனால 1.5 லட்சம் $2,000 வாடகை கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வீட்டுக்கு போனாங்க. நல்ல ஸ்விம்மிங் பூலு, நல்ல பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ், நல்ல முழுசா பிடிச்சிருந்தாங்க. எங்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்க சொன்னீங்க இப்படி நடக்கும்னு சொன்னீங்க, இங்க பாருங்க நாங்க இப்படி இருக்கோம்னு சொல்லி நிறைய போட்டோஸ் அனுப்புனாங்க. நிறைய காரணங்கள் நாங்க ஒண்ணுமே சொல்ல, நான் சந்தோஷப்பட்டோம், உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க வேற ஸ்தலத்துல இருந்தோம், ஊழிய ஸ்தலத்துல இருந்தோம். ஆனா அப்படியே காலங்கள் போச்சு. கரெக்டா 1 வருஷம், ஒரே வருஷம் தான். அந்த நாங்க போய் 1 வருஷம் ஆகுது, 1 வருஷம் முடியுது. முடிச்சு அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கிறது. ஒரு பேட்ச் முடியுது, அடுத்த பேட்ச் இப்ப ஆரம்பிக்க போறாங்க. அடுத்த ஸ்கூல் ஆரம்பிக்க போறாங்க. என்கிட்ட தான் சொன்னாங்க, நீங்க வருகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க இன்டர்வியூ எடுக்கணும், அவங்களுக்கு இன்டர்வியூ எடுத்து அவங்க தகுதியான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நாங்க வேற இடத்துல இருந்தோம், வேற ஊழியத்துல இருந்தோம், நாங்க அவங்களுக்கு உதவி செய்தோம். ஸோ அந்த இன்டர்வியூ எல்லாம் எடுத்து நான் சொன்னேன் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் முடிச்சாச்சு. கடைசியா ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த புதிதாய் வந்து அந்த ஃபேமிலி என்ன சொல்லுச்சுன்னா,
கர்த்தர் எங்களை வேற இடத்துக்கு அழைக்கிறான்னு சொல்லி உடனே அந்த இடத்தை ஷிஃப்ட் பண்ணாங்க. அவங்க இருக்கிற இந்த டைரக்டருக்கு கீழே இருக்காம அவங்க புதுசா போய் ஒரு இடத்துல ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. ஊழியத்தை ஆரம்பிச்சது மட்டுமல்ல, இந்த டைரக்டர் இருந்த எல்லா ஸ்டாஃப், கோவர்க்கர்ஸ், ஏன் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவங்க எல்லாரையும் இவங்க சேர்த்துக்கிட்டு கூட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன நடந்தது? கரெக்டா ஒரே வருஷத்துல இந்த குடும்பம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரையும் கூட்டு போனது மாத்திரமல்ல, இவங்களுக்கு வந்த ஸ்பான்சர்ஸ், அப்ராட் ஸ்பான்சர்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மா மட்டும் தனியா இருந்தாங்க, இந்த டைரக்டர் மட்டும் தனியா இருந்தாங்க. அந்த மாசத்துல ஸ்கூல் ஆரம்பிக்கிறான். அப்ப எங்கிட்ட வந்து சொல்றாங்க, இப்படி நடந்துருச்சு, நீங்க அன்னைக்கே எச்சரிச்சீங்க, இப்படி நடந்துருச்சு, என்ன செய்யறோம்? உடனே சொன்னோம், வந்தாங்க, ஜெபிச்சோம், கர்த்தர் வார்த்தையை சொன்னோம். அதே மாசத்துல திரும்பியும் ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. 10 பேர், குறைந்தது 18 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல வெறும் 2 ஸ்டூடெண்ட் தான் வந்தாங்க. 4ல இருந்து 8 ஸ்டாஃப்ஸ் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு ஸ்டாஃப், ஒரு டைரக்டர், அவ்வளவுதான் இருந்தாங்க. வெளிய ஃபாரின் டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ற இடத்துல இப்ப யாருமே வெளியில இருந்து வரல, உள்ள இருக்கிறவங்க தான் வந்து டீச் பண்றாங்க, இவங்க தான் வந்து டீச் பண்றாங்க. காரணம் என்ன? கர்த்தர் எச்சரித்த பொழுது அவங்களை கேட்காமல் அவர்கள் அது புத்தியினமாய் நடந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவங்க கர்த்தருடைய வார்த்தையை எதிர்த்து அவங்க செயல்பட்டாங்க. பாத்தீங்களா? எனக்கு அனுபவம் இருக்கு, அவர்களுக்கு 10 வருஷம் அனுபவம் இருக்கு என்று சொல்லி அதை கேள்வி கீழ்ப்படிந்தார்கள். பாத்தீங்களா? அதனால எல்லாவற்றையும் இழந்தாங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னா, இந்த குடும்பம் அப்படியே எல்லாத்தையும் கூட்டு போனதுனால இப்ப மாசம் $2000 கட்ட வேண்டியது இவங்க தான். மாசம் $2000 கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதுக்க சின்ன ஒரு வீடை பிடிச்சு அதுல வெறும் $400 கொடுக்கிற அளவுக்கு மாறினாங்க. இந்த வீட்டுக்கு கடன் வச்சுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வர அனுப்பப்பட்டாங்க. எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலே தேறினவர்களாய் காணப்படும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலிலே நாம் ஒருபோதும் குழந்தைகளாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதில்லை, அதிலே நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொரு உதாரணம் வேதத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வார்த்தையிலே சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறான், புத்தியினமாய் செய்தீரே, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனீரே. குழந்தை என்று சொல்லல, வார்த்தை சொல்லுது பாருங்க, புத்தியினமாய் செய்தீரே. காரணம் என்ன? கர்த்தரிடத்துல நீ புத்தியில தேறினவனாய் இருக்க வேண்டிய மனுஷன் இன்றைக்கு கர்த்தர் வார்த்தையை நீ கேட்கலையே. சவுல் சொல்றான், நீ வர தாமதமா. 7 நாள் முடிவுல சாமுவேல் வந்துட்டான். மனுஷருடைய நெருக்கத்தின் நிமித்தமாய், அவனோடு இருந்த போர் வீரர்கள் ஜனங்களின் நெருக்கத்தின் நிமித்தமாய் அவன் தவறான முடிவு. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மொக்குகள் நமக்கு ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறது. நாம் ஒருபோதும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலுக்கு நாம் தவறி போயிடக்கூடாது. ஒருபோதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை நாம் குறைந்த குழந்தைகளை போல் மாறி போயிடக்கூடாது. அது நம்முடைய பார்வைக்கு அற்பமாய் எண்ணப்படலாம். அது நம்முடைய பார்வைக்கு என்ன இது கர்த்தர் இப்படி நடத்துகிறார் என்று யோசிக்கலாம். ஏன், நமக்கு நிறைய ஆலோசனை நம்முடைய புத்தியிலே தோன்றலாம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளுவோம், நாம் பார்ப்பது நாளைக்கு என்ன நடக்குது, அடுத்த வாரம் நடக்குது, இது வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா கர்த்தரோ ஆதி முதற்கொண்டு இருக்கிற தேவன், நாம் போகிற பாதை எங்கு முடியும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நம்மளை அவர் நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அதனாலதான் கர்த்தருக்கு வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாயிருக்கு. அப்ப புத்தியிலே தேறினவர்களாய், புத்தியிலே பறந்து விரிந்த பூக்களை போல் மாறினவர்களாய் நாம் மாறனா, முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை நாம் தேறினவர்களாய் இருக்கணும். அது நமக்கு நம்முடைய புத்திக்கு எட்டாததாய் இருக்கலாம், நம்முடைய புத்திக்கு அது முரண்பாடாய் இருக்கலாம்.
ஏன் உங்களோடு இருக்கிற உங்கள் உறவினர்கள், பெற்றோர்கள், குடும்பத்தார் யாரும் சொல்லலாம், கர்த்தர் இது நடக்காது, இப்படி நீ செய்யாதே, இது முடியாது என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்துட்டான். அதுல நிலைச்சு நிலுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் கீழ்ப்படிதலுக்கு அங்கு ஒரு பலன் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையிலே கீழ்ப்படிதலை நாம் தேறினவர்களாய் காணப்படும். புத்தியிலே தேறினவர்கள் என்பது இரண்டாவது எதை காட்டுகிறது? அந்த ரோமர் 16வது அதிகாரம் 9-19வது வசனத்தை நீங்க வாசிப்பு. ரோமர் 16-19 சொல்லுகிறது, நன்மைக்கு ஞானிகளாயும் இருக்க விரும்புகிறேன். ஞானிகளாய் இருக்க வேண்டும். எதிலே நாம் புத்தி உள்ளவர்களா இருக்கணும்? எதிலே புத்தியிலே தேறினவர்களா இருக்கணுமா? இரண்டாவது நன்மையிலே நாம் தேறினவர்களா இருக்கணும். நன்மையான காரியத்தை, நன்மையானவைகளுக்கு பின்பாய் ஓடுகிறது. இந்த நன்மை என்பது என்ன தெரியுமா? கர்த்தருடைய சித்தத்தை செய்வது. ஏனென்றால் கர்த்தரை அன்றி ஒரு மனுஷனாலும் நன்மை செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரைந்தார். எப்ப? இயேசு பூமியில வாழும்பொழுது. இயேசுவை குறித்து சாட்சி சொல்றாங்க, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரைந்தார். ஆனா அந்த நன்மை செய்கிறவர் என்பது என்ன, எதை காட்டுது தெரியுமா? அதைத்தான் உபாகமம் 18:18 நாம் வாசிக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்கள் சகோதரனை எழுப்ப பண்ணி என் வார்த்தைகளை அவன் வாயிலே அருளுவேன். நான் அவருக்கு கற்பித்த எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். எதை காட்டுது? கிறிஸ்துவின் ஜீவியத்தை குறித்து சொல்லுது. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்றால் என்ன அர்த்தம்? பிதா எதெல்லாம் அவருக்கு சொல்ல சொன்னாரோ, பிதா எதெல்லாம் அவருக்கு செய்ய சொன்னாரோ, பிதா அவருக்கு என்ன காரியெல்லாம் கொடுத்தாரோ, அது எல்லாவற்றையும் அவர் அப்படியே செய்தார். யோசிச்சு பாருங்க, இயேசுதான் அந்த 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கிறார். இயேசுதான் 12 மீன் பிடிக்கிறவர்கள், பரிசேயர்களா இருக்கிறவங்க, டாக்ஸ் கலெக்டரா இருக்கிறவங்க, மணி மேனேஜ்மெண்ட் பண்றவங்க, இவங்க எல்லாத்தையும் இயேசுதான் தேர்ந்தெடுக்கிறார். இயேசு தேர்ந்தெடுக்கும் போது என்ன சொல்றாரு? நான் உங்களை தேர்ந்தெடுக்க என்னிடத்துல இருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டான்னு சொல்றேன். இப்ப இத 12 பேர் சொல்லி தெரிந்தெடுக்கும் போது இயேசுவுக்கு தெரியாம இருக்கும், யூதாஸ் காரியத்து தான் என்ன காட்டி கொடுக்க போறான், யூதாஸ் காரியத்தான் என்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க போறான், யூதாஸ் காரியத்தான் என் சத்துருக்களோடு கை கோர்க்க போகிறான், யூதாஸ் காரியத்து தான் என்ன 1 மாச சம்பளத்துக்கு என்ன வித்து போட போறான்னு சொல்லி இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் ஏற்கனவே அறிஞ்சவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அந்த அப்பத்தை துவைத்து அவன் கையில கொடுத்து, நீ செய்ய வேண்டிய காரியத்தை துரிதமாய் செய். இயேசுவுக்கு ஏற்கனவே தெரியும், யூதாஸ் காரியத்து தான் இவரை காட்டி கொடுக்க போறான். அதனாலதான் பிதாவானவர் அவரோடு சேர்க்கிறார். ஆனாலும் இயேசு மரண பரியந்த பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். அதுதான் நன்மை செய்கிறது. நன்மை செய்தல் என்றால் என்ன அர்த்தம்? பிதாவின் சித்தத்தை செய்கிறது. பிதாவினுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது தான் நன்மைக்கு ஞானிகளாய் இருக்கிறதை காட்டுகிறது. கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தர் எங்க போக சொல்றாரோ, கர்த்தர் எப்படி வாழ சொல்றாரோ, அதிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்படணும். அதிலே நாம் தேறினவர்களாய் நாம் காணப்படணும். அதுக்கு முதலாவது பிதா நம்மளை குறித்து வைத்திருக்கிற காரியத்தை நாம் அறிந்தவர்களாய் காணப்படணும். பிதா நமக்கு கொடுத்த வார்த்தைகளை நாம் அறிந்தவர்களாய் நாம் காணப்படணும். இதை எப்படி நாம் அறிஞ்சு கொள்றது? எப்படி நன்மை செய்வதில்லை நாம் தேறினவர்களாய் நாம் காணப்படணும்? வசனம் சொல்லுது, யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய கூடாரத்தை செய்யும்படியாக அங்கு பெசலியேல் என்கிற ஒரு மனுஷன் ஏற்படுது. அவனுக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுக்கிறார் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறார். அந்த புத்தி எப்படி வருகிறதா? அவனை என்னுடைய ஆவியினால் நான் நிரப்பினேன். நாம் தேவனுக்குள் நன்மை செய்கிறவர்களாய் மாறணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகளா மாறணும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி புத்தியிலே தேறினவர்களா மாறணும்னா தேவ ஆவியினால் நாம் நிரப்பப்படணும். தேவ ஆவியினால்
நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையின் கிருபையும் ஞானத்தை நாம் பெற்றுக் கொண்டவர்களாய் நாம் காணப்படலாம். அந்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு சகலத்தையும் நுணுக்கமாய் செய்வதற்கு கர்த்தர் அவனுக்கு புத்தியை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். எப்படி? தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு. அப்போ முதலாவது புத்தியிலே நாம் குழந்தைகளாய் காணப்படக்கூடாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை நாம் குழந்தைகளாய் காணப்படக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்தை செய்து நன்மை செய்வதில்லை நாம் குழந்தைகளாய் காணப்படும். சரி, கர்த்தருடைய சித்தத்தை உங்களால் அறிஞ்சு கொள்ள முடியல, கர்த்தர் சித்தத்தை கேட்கிற அளவுக்கு நீங்க இன்னும் வளரலைன்னா என்ன, எப்படி நன்மை செய்கிறது? எப்படி நாம நன்மை செய்யறது என்றால் அதுக்கு 2 உதாரணம் வீரன் காட்டுங்க. 1, இயேசு கிறிஸ்துவானவர் 2 கற்பனைகளை கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவான 2 கற்பனைகளை கொடுத்தார். அந்த 2 கற்பனைகள் அது எதை காட்டுகிறது? 10 கற்பனைகள், அதாவது பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளையும் அது நிறைவேற்றுகிறதாய் காணப்படுது. 10 கற்பனைகளையும் அது நிறைவேற்றுகிறதாய் காணப்படுது. இந்த 2 கற்பனை என்ன? மத்தேயுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம், நாம் நன்றாய் அறிந்திருக்கிற வார்த்தை தான். மத்தேயுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 37வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாவது பிரதான கற்பனை. அப்ப முதலாவது தேவ சித்தத்தை நீங்க அறிஞ்சுக்கணும், அல்லது தேவ சித்தத்தை அறிகிற அளவுக்கு நீங்க இன்னும் ஆவிக்குள்ள வளரல, கர்த்தருடைய ஆவினால் நிரப்பப்படலைன்னா கர்த்தருக்கு முதலாவது நீங்க முழு மனதோடு செயல்படுங்க, முழு ஆவியோடு செயல்படுங்க, முழு மனதோடு அன்பு. 2வது அவர் சொல்றாரு பாருங்க, இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. இந்த 2 வார்த்தைக்கு மேலோட்டமான அர்த்தத்தை நான் சொல்லி அடுத்த குறிப்புக்குள்ளாய் கடந்து போகும். முதல் வார்த்தை சொல்லுது, முதல் கற்பனை சொல்லுது, நீங்க தேவனிடத்துல அன்பு கூறணும். 2வது கற்பனை சொல்லுது, சத்துருவினிடத்துல அன்பு கூறணும். முதல் கற்பனை தேவனிடத்துல அன்பு கூறுறதுன்னா என்ன அர்த்தம்னா, நம் தேவனுக்குள்ளாக நல்ல நடக்கை உள்ளவர்களாய் காணப்படுகிறதை காட்டு. நாம் ஒருவரை நேசிச்சிட்டோம்னா, உங்க பெற்றோரை நீங்க நேசிக்கிறீங்க, உங்க கணவனை மனைவியை நீங்க நேசிக்கிறீங்கன்னா, அவங்க பேருக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது என்பதில் நீங்க ரொம்ப கவனமா இருப்பீங்க. என்னுடைய பேர் கெட்டாலும் பரவாயில்ல, நான் என்னை சார்ந்து இருக்கிறவர்கள் அல்லது நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்க பேர் கெட்டக்கூடாது என்று நாம் நினைப்போம். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. உன் தேவனை நீ முழு மனதோடும் முழு ஆவியோடும் நீ அன்பு கூறுவாய் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சுக்கள் ஒருபோதும் தேவனுடைய நாமத்தை தூசித்திடக்கூடாது. அதுதான் முழு மனதோடு தேவனை நேசிக்கிறது, அதுதான் முழு ஆத்மாவோடு தேவனை நேசிக்கிறது, அதுதான் முழு இருதயத்தோடு தேவனை அன்பு கூறுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ஒருபோது தேவனுடைய நாமத்தை தூசிக்கிற அளவுக்கு நாம நடந்துடக்கூடாது. நம்மளை பார்க்கிறவங்க சொல்லக்கூடாது, இவங்க கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாங்க, ஆனா இவங்க வாழ்க்கை இப்படி இருக்கு. பைபிளை தூக்கிட்டு போறேன்னு சொல்றாங்க, ஆனா இவங்க வாழ்க்கை இப்படி இருக்கு. இவங்க இயேசுவை கும்பிடுறேன்னு சொல்றாங்க, இவங்க வாழ்க்கை இப்படி இருக்கு. காந்தி சொன்னாரு, எனக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும், கிறிஸ்தவர்களை ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்தவர்கள் நிமித்தமாய் நான் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். என்ன? கிறிஸ்தவர்களுடைய ஜீவியம் இயேசுவின் நாமத்தை தூஷிக்கிறதா இருந்தது. நம்முடைய வாழ்க்கை தேவ சித்தம் செய்யணும்னா முதலாவது என்ன தெரியுமா? நாம் ஒருபோதும் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்க கூடாது. நம்முடைய நடக்கை ஒருபோதும் தேவனுடைய நாமத்தை தூசித்திடக்கூடாது. நம்முடைய பேச்சு தேவ நாமத்தை தூசித்திடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் தேவ நாமத்தை தூசித்திடக்கூடாது. அதுதான் அவரை முழு மனதாய் அன்பாய் நேசிக்கிறதை காட்டு. 2வது சத்துருவை நேசி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவின் அன்பை நம்மளோடு இருக்கிறவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த. கிறிஸ்துவின் அன்பை நம்மளை பார்க்கிறவங்க சொல்லணும், இவங்க இடத்துல இருக்கிற அன்பை போல யாரிடத்துல. நம்மளை பார்க்கிறவர்கள் சாட்சி சொல்லணும், இவர்கள் தேவ அன்பை வெளிப்படுத்துகிறார். அந்தியோக்கியாவிலே தேவ அன்பை அவங்க வெளிப்படுத்தினதுனாலதான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை
நாம் சத்துருக்களை நேசிக்கிறதுல குறைவுபட்டு காணப்படுகிறோம். நாம் மொட்டா இருக்கிறோம் என்றால் தேவ அன்பை வெளிப்படுத்துகிறதிலே பூவாய் மாறுவோமாக, தேவ அன்பை வெளிப்படுத்துகிறதிலே பூக்களாய் உங்களுக்கு முதலாவது புத்தியிலே இரண்டாவதாக துரிதமாய் அந்த 2 மொட்டுகளை பார்த்து நம் இரண்டாவதாக அந்த மொட்டு 3 மொட்டுகளிலே இரண்டாவது மொட்டு எதை காட்டுகிறது? அது எந்த குழந்தையின் அனுபவத்தை காட்டுகிறது? வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, சகோதரரே நான் உங்களை ஆவிக்குள்ளானவர் எண்ணி உங்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதா இருக்கிறது. இரண்டாவதாக இருக்கிற குழந்தையின் அனுபவம் என்ன? இரண்டாவதாக இருக்கிற மொக்குகளின் அனுபவம் என்ன தெரியுமா? அதுதான் கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருக்கிற. முதல் இது புத்தியில குழந்தையா இருக்கு. இரண்டாவது கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருக்கு. இந்த கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருக்கிறது என்பது எதை காட்டுது தெரியுமா? அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தையும் அடுத்த வசனத்தையும் நீங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 3:1 மற்றும் 2வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருக்கிற அனுபவம் என்பது முதலாவது அது மாம்சத்துக்குரிய. இவர்கள் புறஜாதிகளை குறிச்சு இந்த வசனம் சொல்லல, ரட்சிக்கப்படாதவங்களை குறிச்சு சொல்லல. இவர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான், கிறிஸ்துவின் அபிஷேகமாகிய அந்நிய பாஷையின் அடையாளமாகிய பரிசுத்தாவின் ஆவியின் நிரப்புதலை பெற்றவங்க தான். ஆனாலும் அமைதியை எப்படி இருக்கா? குழந்தை அனுபவமாகி இருக்கிறான். ஒரு பக்கத்துல கிறிஸ்து கிராமத்தை சுமந்து செல்கிறார், இன்னொரு பக்கத்துல இன்னும் அந்த பழைய வாழ்க்கையை விடல, இன்னும் மாம்சீக சித்தத்தின்படி நடக்கிற அனுபவத்தை விடல, இன்னும் மாம்சீக இச்சைப்படி நடக்கிற அனுபவத்தை விடல. இவங்க கொஞ்ச நேரம் கிறிஸ்து அவங்களை நடத்துறாரு, கொஞ்ச நேரம் மாம்சீகம் அவர்களை நடத்து. இரண்டாவது கிறிஸ்துவுக்குள் குழந்தையின் அனுபவம் என்பது என்ன? அடுத்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் பலன் இல்லாதவர்களானதனால் பலன் இல்லாதவர்கள். இரண்டாவது கிறிஸ்துவுக்குள் குழந்தையின் அனுபவம் என்ன தெரியுமா? அதுதான் பலன் இல்லாத அனுபவத்தை காட்டுகிறார். பேதுரு சொல்றார், கிறிஸ்துவுக்குள்ளான ஞானப்பாலை அன்றார் குழந்தைகள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருந்து ஞானப்பாலை அறிவு. அந்த வசனம் எதை காட்டுதுன்னா அதை நம்ம இதோட ஒப்பிடக்கூடாது. அது எதை காட்டுறதுன்னா ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை காட்டுது. கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையின்படி நாம கேட்டு அவர் சொல்ல நடக்கிறோமா அதை காட்டுது. ஆனா இங்கு சொல்லப்படுறது என்னன்னா அந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து நம்ம தேறி மாம்சீகத்தை முற்றிலும் துறந்து விடுகிறதை காட்டுகிறது. மாம்சீகத்தின் சீர்ப்பு நமக்குள் இல்லாதபடி கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குள் நடக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. இரண்டாவது பலனுள்ளவர்களாய் மாறினதை காட்டுகிறது. கர்த்தருக்குள் பலனுள்ள வாழ்க்கை வாழுகிறதை காட்டு சொல்லுது பாருங்க. ஆவிக்குள்ளவர் உங்களோடு பேச. மனுஷனுடைய வாழ்க்கை ஒண்ணு, ரெண்டாவது ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்க மாம்சீக வாழ்க்கையில இருந்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தீங்க வாழ்க்கை உங்களுடைய ஜென்ம சுபாவம். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, அதுதான் உங்களுடைய மாம்சீக வாழ்க்கை. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை என்னன்னா அது ரட்சிக்கப்பட்ட பின் கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்ற பின்பாக பரிசுத்தாவினரை பெற்ற பின்பாக அவருடைய சகல சத்தியத்தும் நடக்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது.
1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா வசனம் இப்படி சொல்லுது, ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறிவும் மாட்டான். அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, ஆவிக்குரிய மனுஷன் எப்படி நடந்து கொள்ளுவானா, எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்து கொள்ளுவான், எல்லாவற்றையும் பரிசுத்தமா கேட்டு நடந்து கொள்ளும். இதற்கு வேதத்துல ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்லணும்னா, எனக்கு எப்பொழுதும் நான் சிறந்த உதாரணமாய் ஆவிக்குள்ளாய் வைத்திருக்கிற ஒரு உதாரணத்தை நான் சொல்லணும்னா 2 உதாரணத்தை நான் சொல்லுவேன். 1 தாவீது, 2வது யோசுவா. தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள், பொருட்கள், வேலையாட்கள், வேலைக்காரிகள் எல்லாரும் பிடிக்கப்பட்டுட்டாங்க. எல்லாரையும் பெலிஸ்தர்கள் சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப தாவீது என்ன செய்யறான் பாருங்க, அவனுடைய பலவான்கள் பலசாலிகளோட வந்து பாக்குறான். யாருமே வீட்டுல இல்ல, எல்லாமே சிறைப்பட்டு போயிட்டான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அங்க வார்த்தை வருது, லோத்துவ சிறைபிடிச்சு போட்டான். உடனே ஆபிரகாம் தன்னுடைய கூட இருந்த ஜனங்களை ஜோம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டான். ஆனா தாவீது என்ன செய்தான் தெரியுமா? அவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் இவர்களை பின்தொடர்ந்து போனேன்னா அவர்களை கையில ஒப்பு கொடுப்பீரா? நான் போய் என் மனைவிகளையும் என்னுடைய குழந்தைகளையும் என் ஆடு மாடுகளையும் என் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் திருப்பி கொண்டு வருகிறது உம்முடைய சித்தமா? உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பைத்தியம் சொல்லுவாங்க. அப்பா உன் மனைவி தானப்பா, உன் வேலைக்காரர்கள் தானே, உன்னுடைய ஆட்கள் தானே, உன்னுடைய மிருகஞ்சவன் தானே, நீ தானே போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு வரணும், ஏன் கர்த்தர்ட்ட கேட்கிற? நீ போய் கூட்டு வா, நீ பைத்தியக்காரனா என்று கேட்பார்கள். உலகத்துக்கு பைத்தியமா இருந்தான், ஆனால் தேவ பார்வையில அவன் ஆவியில தேறினவனாய் காணப்பட்டான். இன்னொரு இடத்த தாவீதை குறிச்சு பாத்தீங்கன்னா, தாவீதோடு இருக்கிற மனுஷர்கள் சொல்றாங்க, சவுலை கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுத்தார், சவுலை கர்த்தர் உன் கையிலே ஒப்பு கொடுத்தார், இப்ப நீ அவனை பின்னாக போய் கொன்று போட்டு நீ ராஜ்யபாரத்தை பிடிக்கலாம். ஆனா தாவீது சொன்னான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மீது நான் நீ கையை போடுவது நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மீது எப்படி நான் கையை போட முடியும்? இதுதாங்க நிதானித்து வருகிற வழிநடத்தல், இதுதான் நிதானித்து வாழுகிற வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாம்சிக வாழ்க்கைக்கு விளக்கம் என்ன தெரியுமா? வேறுபாடு என்ன தெரியுமா? நினைச்சதெல்லாம் செய்கிறது கிடையாது, மற்றவங்க வசனத்தை வச்சு சொல்றதெல்லாம் செய்யறது கிடையாது. அந்த வசனம் எதை சொல்லுகிறது? எதற்காய் கர்த்தர் சொன்னார்? கர்த்தருடைய சித்தம் என்ன? இது செஞ்சா என்ன நடக்கும் என்பதை ஏற்கனவே நிதானித்து கர்த்தரிடத்தில் ஆராய்ந்து பார்த்து செய்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையாய் காணப்படுகிறது, ஆவிக்குரிய ஜீவியமாய் காணப்படுகிறது. 2வதாக ஆவிக்குரிய ஜீவியம் என்பது யோசுவாவினுடைய வாழ்க்கை சொன்னேன். யோசுவா பாருங்க, அவன் யோர்தான் அண்டையில அவன் கிடக்கிறான். 2வது ஆயு பட்டணத்துல தோற்று போறான். அவனுக்கு போராட்டம் வரும்போதெல்லாம் அவன் கர்த்தரிடத்துல போய் நிற்கிறவனாய் காணப்பட்டான். எப்பெல்லாம் பிரச்சனை வந்துச்சோ, அது ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி முதலாவது கர்த்தர் பாதத்துல விழுந்தார். இதுதாங்க ஆவிக்குள்ளாய் நடக்கிறது. இது இருக்கிற அனுபவங்கிறது மாம்சிகத்துல வாழ்றதோ பலனற்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு பலன் தேவை. எல்லாராலையும் இந்த வாழ்க்கை வாழ முடியாது. யார் கர்த்தருக்குள் ஆவிக்குள் தேர்ந்தவர்களா இருக்கிறாங்களோ அவங்களால மாத்திரம் நம்ம வாழ முடியும். இது ஆனா இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட ஆவியிலே தேறினவர்களா புருஷர்களா இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிற அனுபவம் தான் பூக்கிற அனுபவம். அந்த அனுபவம் தான் இல்லாவிட்டால் நாம் இன்னும் மொட்டுகளாய் தான் இருக்கிறோம், இன்னும் நாம் மொட்டுகளாய் தான் நாம் காணப்படுகிறோம். வேதம் சொல்லுகிற ரோமர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு
மாம்சிகக்குரியவனாய் இருக்கிறேன். வாழ்க்கை ஜென்ம முன்பாக நம்ம முன்பதுக்காக இருந்த கோபங்கள் அந்த 1 கொரிந்தியர் 3:3 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மாம்சத்திற்கும் பலனற்றத்திற்கும் ஜீவியத்திற்கும் அந்த 3வது வசனம் சொல்லுது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயும் மனுஷ மார்க்கமாயும் நடக்கிறீர்கள் அல்லவா. பாவம் நமக்கு மாம்சமாய் இருக்கிறது. அந்த பாவம் என்பது என்ன? அந்த வசனம் சொல்லுது விபச்சாரம் அல்ல, வசனம் சொல்லுது வேசித்தனம் அல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கிறது. விபச்சாரம் வேசித்தனமும் பாவம் தான். கொடிய பாவம் தெரியுமா? எது மாம்சிக கிருமியை தெரியுமா? பொறாமை. நல்லா வாழ்றத பார்த்தா நம்மளுக்கு தாங்க முடியல. சொல்றாங்க என்கிட்ட நல்ல நமக்குள்ளாய் தோணுது. என்கிட்ட நானும் ஒரு காலத்துல இருந்தேன், என்கிட்ட நல்லா இருக்க பாரு. நம்மகிட்ட அந்த பொருள் இல்லைன்னா அவனுக்கு மட்டும் அது எப்படி இருக்கு, கர்த்தர் அவங்களுக்கு மட்டும் எப்படி கொடுத்தாரு, நமக்குள் ஒரு எண்ணம் வருது அல்லவா, அதுதான் பொறாமை. 2வது வார்த்தை சொல்லு வாக்குவாதம். எப்ப பார்த்தாலும் சண்டை போடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் போய் சண்டை போட மாட்டேன், ஆனா வர்ற சண்டையும் மாம்சீக ஜீவியம், மாம்சீக வாழ்க்கை. நம்ம இடத்துல வாக்குவாதங்கள் வந்தாலும் நாம் பொறுமையா இருக்கணும். அதுல நாம் தேறினவர்களா மாறணும். இருக்க மிகவும் கவனமா இருக்க. வேதங்கள் என்றால் என்ன? தந்திரமா டிவிஷன். பேதங்கள் என்பது பிரித்து விடுகிறது, தந்திரமாய் நடந்து அங்க இருக்கிற காரியத்தை கலைச்சு போடுறது, பிரித்தாளுகிற சூழ்ச்சின்னு சொல்லுவாங்க. அதுதான் பேதம். ஒண்ணு நடக்கணும்னா அங்க இருக்கிற ஒன்று பிரிச்சு விடுறது. இப்படிப்பட்ட ஜீவியம் எல்லாமே எது தெரியுமா? ஜீவியம். கத்த கேட்கிறார், ரட்சிக்கப்பட்ட உண்மைதான், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்தானம் பெற்றது உண்மைதான், தேவ வார்த்தையின் தேவ அபிஷேகத்தை பெற்றது உண்மைதான். ஆனா இன்னும் நீங்க குழந்தையாவே இருக்கிறீங்களா? இன்னும் உங்க மாம்சீகம் தான் உங்களை நடத்துதா? இன்னும் உங்களால நிதானித்து நடக்க முடியலையா? இன்னும் தாவீதை போல நிதானிக்க முடியலையா? இன்னும் பாவத்திலே இருக்கிறீங்களா? இன்னும் பொறாமையும் மார்க்க வேதமும் இன்னும் பேதங்களும் வாக்குவாதமும் உங்களை நிறைத்துக் கொண்டிருக்கிறதா? கர்த்தருக்குள் ஒப்பு கொடுப்போமாக. நாம் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் நாம் மாறுவோமாக. கிறிஸ்துவுக்குள் நாம் தேறினவர்களாய் மாறினோம் என்றால் மோட்டின் அனுபவங்கள் நம்மளை விட்டு மாறிப்போம். 3வதாக கடைசியாக குறிப்பை மாத்திரம் சொல்லி செபிக்கிறேன். 3வதாக இந்த மொக்கு என்பது எதை காட்டுகிறது? எபிரேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 13வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, பாவனுகிறவன் குழந்தையாய் நீதியின் வசனத்தை பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். 3வதாக நாம் தேவனுடைய வார்த்தையிலே குழந்தைகளாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. குழந்தைகளாய் நாம் இருக்கக்கூடாது. நீதியை நாம் குழந்தைகளாய் பாலுணர்வர்களாய் கூடக்கூடாது. எப்போது சொல்றேன், வேத வார்த்தையை மேலோட்டமா நாம் படிக்க கூடாது. குழந்தைகிட்ட ஒரு புக்கு கொடுத்தீங்கன்னா என்ன அங்க இருக்கோ அது அப்படியே நம்பும், அது அப்படியே புரிஞ்சுக்கும், அவ்வளவுதான். அதுக்கு அதெல்லாம் உள்ளான அர்த்தம் தெரியாது. எதுக்காக எழுதப்பட்டுச்சு, யார் எழுதுனா, என்ன சொல்ல வர்றாங்க, அதெல்லாம் தெரியாது. அது மக்கள் பண்ணும், அவ்வளவுதான். அந்த அனுபவம் நமக்குள் இருக்கக்கூடாது. தேவ வார்த்தையை தியானிக்க பழகும், தேவ வார்த்தையிலே நிலைச்சு பழகணும். நம்முடைய இருதயம் தேவ வார்த்தையினால் நிரப்பப்படணும். சில நாட்களுக்கு முன்பாக எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. நிறைய ஊழியர்கள்
நிறைய தேவ பிள்ளைகள் நாம படிக்கிற வசனத்தை தான் அவங்களும் பேசுறாங்க. நான் வாசிக்கிற வசனத்தை தான், நான் வாசிக்கிற வேதாகமத்தை கொண்டுதான் அவங்களும் பிரசங்கம் பண்றாங்க, அவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட வார்த்தை எப்படி அவ்வளோ ஆழமாய் இருக்கிறது, எப்படி அவங்க ஆழமாய் அவங்க நாம் ஏற்கனவே வாசித்த வசனத்தை அவங்க அப்படியே பிரித்து 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 வித்தியாசமா அதை கற்றுக் கொடுக்கிறாங்க. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. நான் நிறைய தேவ பிள்ளைகளுடைய தேவ மனுஷர்களுடைய வசன பிரசங்கத்தை அதுல புதிய புதிய வார்த்தைகள் வரும். எனக்கு புதிய புதிய வார்த்தைகள் இந்த பிரசங்கத்துல வர்ற வரைக்கும் அந்த வசனம் அந்த தேவ மனுஷனுடைய பிரசங்கத்தை கேட்பேன். வர்றது நின்றுச்சுன்னா அதோட அந்த தேவ மனுஷன் வார்த்தை கேட்கறதுக்கு வேட்டுட்டு இன்னொரு புதிய தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்க போயிடுவேன். அது வரைக்கும் அந்த அவர் மூலமா கத்த சொன்ன வார்த்தையை தான் கேட்பேன். அதுல புதிய காரியங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கல. என்னுடைய தேவ மனுஷனுடைய செய்திக்குள்ளாய் நான் கடந்து போயிடுவேன். காரணம் என்னன்னா அங்க புதிய வெளிப்பாடுகள் வரணும், புதிய வார்த்தைகள் நான் அறிந்து கொள்ளும். அதே போல நான் அதை கேட்கும் போது பார்ப்பேன், இவங்க எல்லாம் எப்படி இந்த வார்த்தை பேசுறேன். அப்பதான் கர்த்தர் ஒரு வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்தினாரு. நான் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணுமா, பால் உண்ணவர்களாய் காணப்படக்கூடாது. நம்முடைய இருதயத்துல தேவ வார்த்தை இருக்கணும். எவ்வளவு கர்த்தர் வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணுமோ அவ்வளவு புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்போம். நீங்க தேவ வார்த்தைக்கு வசனத்தை நீங்க இடம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு ரகசியம் வெளிப்படுத்தப்படும். வேதாகம நான் 3 ஆண்டு படித்தது உண்டு. அது போக வேதாகமத்துல அநேக ரிசர்ச் பண்ணது உண்டு. இது போல் நிறைய வேதாகம கல்லூரியில படித்தவர்கள் 3 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் படித்தவர்கள் கூட தேவனுடைய ஆழமான வசனங்களை பிரசங்கிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு வேதாகமம் மட்டும்தான் இருக்கே தவிர அதனிடைய வெளிப்படுத்தப்படல. அவர்கள் தேறினவர்களாய் மாறல. அதே போல நம்முடைய ஜீவியம் இருக்கக்கூடாது. நம் வசனத்திலே தேறினவர்களாய் மாறணும். ஏறினவர்களாய் மாறினதுன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா வசனத்தை மனப்பாடமா சொல்றது. அது கிடையாது. அது உலக மனுஷன் நீங்க கொடுத்து கூட நீ நல்லா படிச்சுட்டு வா, உனக்கு 1000 ரூபாய் பரிசு 10,000 ரூபாய் பரிசுன்னு கொடுத்தா அவனும் படிச்சுட்டு வருவான். அவங்களால முடிஞ்சதை எழுதுவாங்க, மனப்பாடம் பண்ணிட்டு வருவாங்க. அது உலக மனுஷனால கூட செய்ய முடியும். ஆனா வசனத்தில் தேறினது என்றால் என்ன அர்த்தம்னா வசனத்தை பிரித்து தேவனுடைய ஆழமான அர்த்தங்களையும் வெளிப்பாட்டுகளையும் ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனத்தை எடுத்து அதை ஆழமாய் தியானிக்கிறது தான் வசனத்தில் தேறினவர்களை காட்டு, வசனத்தில் புருஷர்களாய் மாறினதை காட்டு. அது வரைக்கும் நம்ம வசனத்துல குழந்தைகளாகத்தான் இருக்கும். நாங்க இருக்கிற ஊர்ல டிபிஎம் சபை இருக்கிறது. ஈக்குவடா போறதுக்கு முன்னாடி அந்த சபைக்கு அடிக்கடி போவோம். வாரம் போகும்போது ஒரு குடும்பம் மாசத்துல 2 தடவை அல்லது மாசத்துல 1 தடவை தான் அந்த சபைக்கு வருவாங்க. அப்ப அந்த சபைக்கு வரும்போது அங்க வசனம் சொல்ற பிராக்டிஸ் கிடையாது. அங்க பிரதர் சொல்லுவாரு நீங்க சாட்சி சொல்லு. அப்ப அங்க திடீர்னு சாட்சி சொல்ற நேரத்துல ஒரு பையன், சின்ன பையன், ஒரு 8 to 10 வயசு தான் இருக்கும். ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் கடன்னு சொல்லுவோம். கடகடன் முழு அதிகாரத்தை அப்படியே சொல்றேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி இவ்வளவு மனப்பாடம் வச்சிருக்கிறான். எல்லாருக்கும் ஆச்சரியம் இருக்கும். நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க அவங்க பிள்ளைங்க அப்படி சொல்ல நினைப்பாங்க. ஆனா அந்த பையன்கிட்ட போய் நீங்க இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன, இதுல கர்த்தர் என்ன சொல்றான்னு கேட்டா அவனுக்கு தெரியாது. அது மேலோரமா என்னமோ சொல்லிட்டு என்ன மனப்பாடம் சொன்னாங்க, என்ன படிக்க சொன்னாங்க, நான் படிச்சுக்கிட்டேன். அது குழந்தையின் அனுபவம், அது அவசியம் தான். ஆனா அதே நிலைமையில நாம் இருந்துடக்கூடாது. தேவனுடைய புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும். இப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கேன்னா ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இனிமே நான் வசனத்தை வாசிச்சேன்னா அதனுடைய ஆழமான அர்த்தத்தை நான் புரிந்து கொள்ளாமல் வேதத்தை நான் மூட மாட்டேன். நான் புரிந்து கொள்ளாமல் கர்த்தருடைய பாதத்தை விட்டு வெளியில போக மாட்டேன். இந்த வசனம் எதற்காய் கர்த்தர் கொடுத்தார், இந்த வசனத்தை நான் ஏன் வாசிச்சேன், இந்த வசனம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, இந்த வசனம் என் குடும்பத்துக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, இது என்ன ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் தியானிக்க பழகுவோமாக. அப்படி நீங்க தியானிக்க பழகிட்டீங்கன்னா நீங்க வசனத்துல குழந்தைகளாய் இருக்க மாட்டீங்க, ஏறினவர்களாய் நாம் மாறுவோம், தேறினவர்களாய் மாறுவோம்.
எனக்கு 2 மனுஷர்களை உதாரணமாய் சொல்லுகிறேன், குறிப்பை மட்டும் சொல்றேன். 2 மனுஷர்கள் மேலோட்டமாய் சொல்லி போகிறேன். 1 தானியேல், 2வது எஸ்ரா. இந்த 1 தானியேல், 2வது எஸ்ரா. எஸ்ரா வாழ்க்கையை பாருங்க. அவன் தேவ சமூகத்துல இருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை எல்லாருக்கும் முன்னாடி வாசிக்க, அந்த வார்த்தையை வாசித்து அதை வைத்து ஜனங்களை உருவாக்கி அங்க இடிந்து போனவர்களை கட்டுகிறவனாய் மாறான். தானியேலை பாருங்க, அவன் எரேமியா காலத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை வச்சு தேவ சமூகத்தை, ஆண்டவரே இது அர்த்தத்தை சொல்லுங்க, 70 ஆண்டு முடிய போது இந்த அர்த்தத்தை சொல்லுங்க. அதனால் அவன் ஆழமான அர்த்தத்தை அறிந்து கொண்டவன் மாத்திரமல்ல, அந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் சொன்ன பூமியின் கிருபையின் நாட்கள் வரைக்கும் அவன் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவனாய் அறிந்து கொண்டவனாய் காணப்பட்டான். அவன் மூலமாய் முத்திரை நாட்கள் குழந்தையின் அனுபவத்திலே இருப்பான். வசனம் மனப்பாடம் பண்றது, மற்றவங்க சொல்ற விளக்கத்தையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க புருஷர்களாய் மாறுங்க, வசனத்துல தேர்ந்தவங்களா மாறுங்க, வசனத்தை ஆழமா தியானிங்க. அதுக்குன்னு ஒரு நோட் புக் போடு, அதுக்குன்னு ஒரு டைரி போடுங்க. ஒரு நாள் ஒரு வசனத்தை எடுங்க, ரொம்ப எடுக்க வேண்டாம். ஒரே ஒரு வசனத்தை எடுத்து அதை தியானிக்க பழகுங்க. அதை வைத்து யாராய் பாருங்க. தேவன் கடினமா தான் இருக்கும், முதல்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய ஆவி நிரப்பி ஆழமாய் தியானிக்க 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 அநேக புதிய வெளிப்பாடுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அநேக புதிய ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அப்படி நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா வசனத்துல நன்றாய் தேறிடுவீர்கள். எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த கள்ள உபதேசம் வந்தாலும் சரி, எந்த தவறான உபதேசம் வந்தாலும் சரி, எந்த தவறான காரியங்கள் உங்களை சுற்றி நடந்தாலும் சரி, நீங்க கர்த்தருக்குள் உறுதியாயிருந்து நீங்கள் மற்றவர்களுடைய அலங்கங்களை எழுப்பி கட்டுவீர்கள், நீங்கள் இடிந்து போனவைகளை எழுப்பி கட்டுவீர்கள், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவீர்கள். இப்படி வசனத்திலே நாம் ஒருபோதும் குழந்தைகளாய் இல்லாதபடி நாம் தேறினவர்களாய் மாறுவோமாக. அப்ப இந்த 3 முட்டுல நம்ம தேறிட்டோம்னா என்ன மாறு தெரியுமா? நீங்க கர்த்தருடைய தேவனுடைய சபையிலே நீங்கள் காணப்படுகளாய் மாறுவீங்க. நீங்க இருக்கிற இடத்துல ஒரு சபையாய் நீங்க மாறுவீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை கூட்டி சேர்ப்பார். நீங்கள் மலர்களை போல பறந்து விரிவீர்கள். நீங்கள் மலர்களை போல எல்லாருக்கும் முன்பாய் இன்பமாய் காணப்படுவீர்கள். நீங்கள் பூக்களை போல எல்லாருக்கும் முன்பாய் ஒரு அடையாளமாய் கர்த்தர் வைப்பார். உங்களிடத்திலே வண்டிகள் வரும், உங்களிடத்திலே மனிதர்கள் வருவார்கள். எல்லாருக்கும் நீங்கள் ஏறினவர்களாயும் அவர்களுக்கு ஆதரவாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். 3 மொட்டுகள் பூக்களாய் மாறுவதாக, இந்த 3 மொட்டுகள் ஒரே பூவாய் மாறுவதாக இப்பொழுது கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக்கட்டுங்க. ஆண்டவரே, என் மொட்டின் அனுபவங்கள் மாறட்டும் சொல்லுங்க. நான் பூவாய் மாறணும் ஆண்டவர் என்று சொல்லுங்க. என் குழந்தையின் அனுபவத்தை மாற்றி போடுங்க சொல்லுங்க. மீண்டும் சொல்லுகிறேன், அந்த 3 மொட்டுக்கள் ஒரே பூவாய் மாறினது. அந்த 3 மொட்டுக்கள் ஒரே பூவாய் மாறினது. இந்த 3 குழந்தையின் அனுபவங்கள் கர்த்தருக்குள் உருவாக்கப்பட்ட சபையாய் நீங்கள் மாறணும், ஏறினவர்களாய் மாறணும். இப்ப கர்த்தரிடத்துல ஒப்புக்கொண்டீங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. இப்போ சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அங்கு நான் சொன்னேன், சபை என்பது 1க்கு மேற்பட்டார் அல்லது 2க்கு மேற்பட்டார். நீங்க மொட்டு சபையா மாறுதுன்னா, மொட்டு பூவா மாறி அது சாப்பிட்டான். நீங்க தனித்து தேவாலயமா இருந்தாலும் பிதா இருக்கு. அப்ப நீங்க எப்படி பிதா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 4 பேராய் உலா வந்தார்களோ, நீங்கள் ஒரு சபையாய் மாறுகிறீர்கள். குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இணைந்து நீங்கள் 4 பேராய் உலாவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் ஒரு சபையாய் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். அப்ப இப்பொழுது நாம் மொட்டாய் இருக்கிறவர்கள் பூக்களாய் மாறணும். இப்ப எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் சோதனை அனுபவத்தை மாற்றி போட்டு தேடினவர்கள் புத்தீனத்தை மாற்றி
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு கர்த்தரை மாறுவோமாக. எல்லாம் கர்த்தராமா சதிரமாண்டவரை நன்மை செய்கிறவர் நன்மை செய்கிறவர் கர்த்தராய் நன்மை செய்கிறவர்களாய் அன்பை வெளிப்படுத்துகிறாய் நாம் வாழுவோமாக. இரண்டாவதான முட்டு என்பது தேவனுடைய ஆவியிலே புத்தி எனக்குள் ஆண்டவரே நான் ஒரு வசனத்தை 6 வருஷம் தியானிப்பேன். அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிங்க. இதனாலிருந்து இவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட ஸ்தோத்திரம். மொட்டுக்கள் பூவாய் மாறுகிறது அல்லவா, முட்டுக்கள் பூவாய் மாறுகிறது அல்லவா, அந்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, குத்து விளக்கிலே உலாவுகிற கிறிஸ்துவாகிய ஆண்டவர், ஆண்டவரே, இன்றைக்கு மொட்டாய் இருக்கிற எங்கள் ஜீவியத்தை நீர் பூவாய் மாறுகிறது எப்படி என்று கற்றுக் கொடுத்தீரே. ஏன் நாங்கள் மொட்டாய் இருக்கிறோம், ஏன் முக்குகளாய் நாங்கள் காணப்படுகிறோம், இந்த முக்குகளின் அனுபவம் என்ன என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, புத்தீனமாய் புத்தியிலே குழந்தைகளாய் காணப்படுகிற அனுபவங்களுக்குள் இருக்கும் என்றால் இன்றைக்கு கர்த்தர் அவைகளை மாற்றி போடுவீராக. உங்களுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறதோ நன்மை நாங்கள் தேவனுக்குள் ஒரு பூவாய் காணப்பட கர்த்தர்களை தேர்ந்தவர்களாய் நீர் மாற்றுவீராக. இரண்டாவதாய் கர்த்தர் சொன்னபடி ஆவியிலே நாங்கள் தேறினவர்களாய் மாம்சிகத்தில் ஆண்டவரை குழந்தைகளாய் இருக்கிற அனுபவத்தை கர்த்தர் நீர் மாற்றி போடுவீராக. கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருக்கிற அனுபவத்தினுடைய பிள்ளைகளுக்கு நீர் மாற்றி போடுவீராக. ஆவியிலே நிதானித்து நடக்கிறவர்களாகவும் பாவத்தை மேற்கொண்டவர்களாய் நீர் மாற்றி இருக்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாய் வசனத்திலே தேறினவர்களாய் வசனத்தின் குழந்தையின் அனுபவத்தை கர்த்தர் இன்றைக்கு எச்சரித்ததற்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை தேறினவர்களை எங்களை நீர் மாற்றுவீராங்க. ஆண்டவரே, அப்பாவுடைய வசனத்தை தியானித்து ஆண்டவரே ஆழமாய் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராங்க. தேவன் அப்படிப்பட்ட தெய்வீக ஞானத்தினுடைய பிள்ளைகளை நீ நிரப்புவீராக. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாய் அந்த 3 மொட்டுகள் ஒரு பூவாய் மாறுகிறது போல நாங்கள் 3 மொட்டுகளின் 3 குறைகள் எங்க வாழ்க்கையில மாற்றப்பட்டு தேவனுடைய சபையாக ஒரே சபையிலே இணைக்கப்பட்டவர்களாய் ஒரே சபையிலே காணப்படுகிறவர்களாய் ஒரே சபையாய் நாங்கள் மாற கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. அப்படின்னு சேருக்க நன்றி செலுத்துவோம். இந்த கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கணும். அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. அதுல உடைய வார்த்தை வெளிப்படுவதாக. எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.